இன்னொரு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே பாசிட்டிவ்ல இருந்தாலுமே பெரிய லெவலில் மேலே போக முடியாமல் ஒரு ஸ்ட்ரகிளோட இமீடியட்டாக கீழே வந்த ப்ரைஸ் பெரிய லெவலில் கீழே வர முடியாமல் ஒரு சைட்வேஸை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். மார்னிங்கோட ஹையும் பிரேக் பண்ணல, மார்னிங்கோட லோவையும் பிரேக் பண்ணல, அதுக்குள்ளாரையே ஒரு சைட்வேஸில் முடிச்சிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 o'clock மட்டும் ஒரு ஹையை பிரேக் பண்ணிட்டு திரும்ப வந்து கீழே செட்டில் ஆனதையும் பார்க்க முடிஞ்சது. நிஃப்டியாவது கொஞ்சம் மொமெண்டம் கொடுத்துருந்தாங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் செட்டில்டு அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரொம்ப நாளைக்கு அப்புறம் நிஃப்டியோட எக்ஸ்பைரி டேட் அன்னைக்கு ஒரு கிளியரான ஒரு சைட்வேஸை கொடுத்து ஒரே இடத்துல முடிச்சிருக்கிறது பார்க்க முடியாது. ஒரு ஆப்ஷன் செல்லருக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். எனிவே இந்த மார்க்கெட் ஃபர்தரா மேலே போகுமா அல்லது கீழே வருமா அப்படிங்கிறதுக்கான டெக்னிக்கல் வியூவை நம்ம ட்ரேட் எம்பையர் மெத்தட்ல அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். நீங்க இன்னைக்கு எப்படி ட்ரேட் பண்ணீங்க, உங்களோட பொசிஷன் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ட்ரேட் எம்பையருக்கான டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் ஜெகதீஸ்வரன், ஃபவுண்டர் ஆஃப் ட்ரேட் எம்பையர். நம்ம ட்ரேட் எம்பையர்ல 2 நியூ செஷன் ஸ்டார்ட் பண்றோம். இது மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 ஸ்லாட் அவைலபிளா இருக்கு. இது இயர் அண்ட் ஆஃபரோட அவைலபிளா இருக்கு. இந்த கோர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க ட்ரேட் எம்பையரை கான்டாக்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே பாசிட்டிவ்ல இருந்து சப்ளை ஜோன் 1 கிட்ட தான் ஓப்பன் ஆனாங்க. இமீடியட்டா கீழே வந்த பிரைஸ் டிமாண்ட் ஜோன் 1ஐயும் பிரேக் பண்ணிட்டு டிமாண்ட் ஜோன் 2 கிட்ட வந்துட்டு சப்போர்ட் எடுத்ததை பார்க்க முடிஞ்சது. மேலே வந்த பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் சப்ளை ஜோன் 1 கிட்டே போயிட்டு ஒரு சைட்வேஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 o'clock வந்து பார்த்தீங்கன்னா அந்த சப்ளை ஜோன் 1க்கு மேலே சஸ்டெயின் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. பட் அந்த அளவுக்கு மேலே போக முடியாமல் இமீடியட்டாவே கீழே வந்து செட்டில் ஆனதையும் பார்க்க முடிஞ்சது. பிரைஸ் முடியும் போது வந்து பார்த்தீங்கன்னா 26,164ல முடிச்சிருக்காங்க. இது பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி, அதாவது பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை ஜோன் 1க்கு மேலே இருந்தால் மேலே போகணும் அண்ட் டிமாண்ட் ஜோன் 1க்கு கீழே இருந்துச்சுன்னா கீழே போகும் அப்படின்றத எதிர்பார்த்திருந்தோம். அந்த 2 ஜோனையும் பிரேக் பண்ணவே இல்லை அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிறோம். எனிவே இதை பொறுத்த வரைக்கும் ஃபர்தரா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ட்ரேட் எம்பையர் மெத்தட்ல அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஜோன்ல இருந்து பிரைஸ் மேலே போறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம்னு சொல்லலாம். பட் இந்த இடத்த பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆகணும். அதாவது சப்ளை ஜோன் 1 இருக்கக்கூடிய 26,200க்கு மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா பிரைஸ் மேலே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். இதோட டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது பார்க்க வேண்டியது இருக்கு. ஜஸ்ட் இதே டைம் ஃப்ரேம் வச்சு பார்க்க கூடாது. ஸோ சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 26,326 அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா 26,600 வரை போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. சப்போஸ் இந்த பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ண முடியல, சஸ்டெயின் ஆகலை, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட் வேஸ்லேயே மொமெண்டம் கொடுக்குது அப்படின்னா இன்னும் ஒரு 3 டேஸுக்கு மூவ் ஆகிறதுக்கு, அதாவது இதே ரேஞ்சில் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம்னு சொல்லலாம். சப்போஸ் இந்த டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா பிரைஸ் ஃபர்தராக கீழே இறங்கிட்டு டிமாண்ட் ஜோன் 2 வரைக்கும் வரலாம். இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் டிமாண்ட் இருக்கிறதுனால பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். இதை பிரேக் பண்ணிடுச்சுனாலே கொஞ்சம் வீக் ஆகிடும். அப் டு வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 3 வரைக்கும் வரும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். 25,770 இந்த ரேஞ்சை போய் டச் பண்றதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குன்றதையும் புரிஞ்சுக்கலாம். ஸோ ஓவராலா இது கொஞ்சம் பெரிய ஜோன் அப்படிங்கிறதுனால இதில் ஒரு மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். இது ஒரு 2 அல்லது 3 நாட்கள் கழிச்சு தான் இந்த இடத்த ரீச் பண்ணும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். ஸோ ஓவராலா சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா மேலே போகும் அப்படிங்கிறதும், டிமாண்ட் ஜோன் 2 பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தராக கீழே வரும் அப்படிங்கிறதையும் ஓவரால் வியூவாக எடுத்துக்க முடியும். இன் பிட்வீன் சப்ளை ஜோன் 1க்கும் அதே மாதிரி டிமாண்ட் ஜோன் 2க்கும் இடையில மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸில் இருக்கலாம். இதை டோட்டலாக அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் பாஸ்ட்ல இருந்து இமீடியட்டா கீழே வந்தது. டிமாண்ட் ஜோன் 1 கிட்ட சப்போர்ட் எடுத்து திரும்பவும் மேலே போக ட்ரை பண்ணாங்க. பட் இன்னோட ஹையை பிரேக் பண்ண முடியாம அதுல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோக்கும் ஹைக்கும் இடையிலே டிராவல் ஆனதை பார்க்க முடிஞ்சது. ஒரு கம்ப்ளீட்டான ஒரு சைட்வேஸ் அப்படின்னு சொல்லலாம். மார்க்கெட் முடியும் போது 59,276 அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளாட்டாவே முடிச்சிருக்கிறதையும் பார்க்க முடியாது. பிரைஸ் ஃபர்தரா இது மேலே போக போதா அல்லது இந்த இடத்துல இருந்து கீழே வருமா அப்படிங்கிறத டீடைல்டா அனலைஸ் பண்ண போறோம். அதை நம்ம ட்ரேட் எம்பையர் மெத்தட்ல அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஜோன் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது 2 நாளா ஒரே இடத்துக்குள்ளார, அதாவது சப்ளை ஜோன் 1க்கும் டிமாண்ட் ஜோன் 1க்கும் இடையில மூவ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். 59,337 பிரேக் பண்ணுச்சுன்னா மேலே போகிறதும், அதுவே 59,236 பிரேக் பண்ணுச்சுன்னா கீழே வரதும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் இந்த இடத்த பிரேக் பண்ணால் மட்டும்தான் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஒரு சைட்வேஸ் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. இதை டோட்டலாக அவாய்ட் பண்ணலாம். சப்போஸ் இந்த சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா இதோட பிரைஸ் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது இமீடியட்டா 59,539 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகலாம். அது ரெசிஸ்டன்ஸ் 1 போய் ரீச் பண்ணும். அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா இமீடியட்டா அடுத்த லெவலாக இருக்கக்கூடிய 59,800 வரை போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளியரான ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆயிருக்கே தவிர இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். சப்போஸ் இது டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா கொஞ்சம் வீக் ஆகிடும். அதாவது 59,236 பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தராக கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது டிமாண்ட் ஜோன் 2 இருக்கக்கூடிய 58,988 வரை வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதையும்
அகைன் பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தராக கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ஒரு பெரிய ஃபால் அப்படிங்கிறது கொடுக்கலாம். 57,200 வரை வரும் அப்படிங்கிறது முன்னமே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது தான். இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்து வரைக்கும் போகிறது அப்படிங்கிறது இமீடியட்டாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக அந்த இடம் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்படி பார்க்கும்போது டிமாண்ட் ஜோன் 2 பிரேக் பண்ணுச்சுன்னா ஸ்ட்ராங்காக கீழே வர ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறது நம்மளோட ப்ரெடிக்ஷனாக இருக்குது. ஸோ ஓவராலாக ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா மேலேயும், டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா கீழேயும் வரும் அப்படிங்கிறதும், டிமாண்ட் ஜோன் 2 பிரேக் பண்ணுச்சுன்னா பெருசாக கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம்.